ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வானதி வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. வானதிக்கு தான் எல்லாருமே பயந்துகிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. எத பத்தியுமே கவலைப்படாம வீட்ல இருக்கிற சாப்பாட போட்டு வானதி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பொரியல் இல்லையா? அது இல்லையா? இது இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. இங்க நம்ம பாண்டியன், சோழன் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு வானதியோட அண்ணன் வீட்டுக்குள்ள வராப்புல. வீட்டுக்குள்ள வந்த உடனே வானதி சாப்பிடுறத பார்த்துட்டு ரொம்பவுமே கோவப்படுறாப்புல. கோவப்பட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? ஏதாச்சும் பண்ண போனா மறுபடியும் போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். இவ நம்ம அரெஸ்ட் பண்ணா சந்தோஷம் தான் படுவா. நமக்காக வருத்தவா பட போறா? அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வானதியோட ரியாக்ஷன் இருக்கு. இந்த பக்கம் வீட்ட காமிக்கிறாங்க. நம்ம சோழனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேற யாரும் இல்ல. நம்ம மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக புரோக்கர் தான் பொண்ணு பார்க்கறதுக்காக புரோக்கர் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதகம் கேட்குறாங்க. பொண்ணு வீட்ல இருந்து அப்படின்னு உடனே, இப்ப அண்ணனோட ஜாதகத்துக்கு எங்க போறது? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜாதகம்லாம் எங்க யாருக்குமே இல்லையே! அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அப்பாவ கேட்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அவருக்கு வந்து யாருக்குமே ஜாதகம்லாம் இல்ல. உங்களுக்கெல்லாம் எதுக்குடா ஜாதகம்? உங்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நானே சொல்றேன். உங்க யாருக்குமே கல்யாணம் நடக்காது. ஸோ உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையே இல்லடா! அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. நம்ம நடேசன். நம்ம சோழன் ஒரு ஐடியா பண்றாப்புல. இருந்தாலும் அத தயங்கிக்கிட்டே தான் சொல்றாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணனுக்கு ஒரு நல்ல ஜாதகமா நான் சொல்ற மாதிரி எழுதிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்புல. ஸோ அந்த ஜாதகத்த பார்த்த உடனே அப்படியே அந்த ஜாதகத்துல இருக்கிறவர் நல்லவரு, வல்லவருன்னு ஜோசியக்காரர் சொல்லணும். அது மாதிரி ஜாதகம் எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா குடுக்குறாப்புல. எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கு தெரியாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படியெல்லாம் பேசிட்டு மறுநாள் காலையில சேரனோட பொறந்த தேதிய பார்க்குறாங்க. தேதிய வச்சு ஜாதகத்த எழுதிறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நடேசன் கிட்ட போயிட்டு பொறந்த தேதியும் டைமுனாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு பார்க்குறாப்புல. ஆனா நடேசன் அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.